ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆம், முருகன், கார்த்திகேயன், சண்முகன், வேலவன், கதிர்வேலவன், சேயோன், மாலோன் என்று முருகப்பெருமானை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த பெயரானது சற்று வித்தியாசமாகத்தான் உள்ளது. இதனை முதல் முறையாக நாம் கேட்கும் பொழுது இது ஒரு சிவபெருமானுடைய பெயராக தோன்றும். ஆனால் இவை ஒரு முருகப்பெருமானுடைய பெயராக கருதப்படுகிறது. ஆம், இன்று நாம் சிந்திக்க இருப்பது கொளஞ்சியப்பருடைய சிறப்புகளை பற்றியும் அதன் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அனைவருக்கும் கொளஞ்சியப்பரை பற்றி தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. என்ன கொளஞ்சியப்பரா, சற்று பெயரே வித்தியாசமாக இருக்கிறதே. ஆம், இங்கிருக்கும் முருகப்பெருமான் ஆனவர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். கொளஞ்சி மரத்தின் அடியிலும் கொளஞ்சி மரத்தின் உருவமாக முருகப்பெருமான் இருப்பதனால் இவருக்கு கொளஞ்சியப்பர் என்ற பெயரானது உருவானது. இங்கிருக்கும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு பிரார்த்தனைகளை சற்று பக்தர்கள் வித்தியாசமாக வைக்கின்றனர். ஒரு முறைச்சீட்டில் தன்னுடைய கோரிக்கைகளையும் தன்னுடைய பிரார்த்தனைகளையும் தன்னுடைய வேண்டுதல்களையும் எழுதி முருகப்பெருமானுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கின்றனர். அவர்களுக்கு 90 நாட்களில் அந்த பிரார்த்தனையானது நிறைவேற்றி விடுகிறது. எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை முருகப்பெருமானானவர் நிறைவேற்றி தருகிறார். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய தலம்தான் இந்த ஆலயமானது விளங்குகின்றது. இங்கிருக்கும் முருகப்பெருமானவர் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளார். இங்கு அவர் ஒரு நீதிபதியாக இருக்கிறார் என்றே சொல்லலாம். இந்த ஆலயத்தில்தான் இவர் சுந்தரர் வந்து வழிபட்ட ஆலயமாகவும் விளங்குகின்றது. இங்கு முருகப்பெருமானவர் வேடனாக விளங்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு தருகின்ற விபூதி சாம்பலும் இங்கு தரப்படுகின்ற வேப்ப எண்ணெயும் மிகுந்த சிறந்த ஒரு மருந்தாக விளங்குகின்றது. இங்கு தரப்படுகின்ற அந்த வேப்ப எண்ணெயும் கால்நடைகளுக்கு உள்ள புண்களை அது குணப்படுத்துகின்றது. இங்கு தருகின்ற வேப்ப எண்ணெயை பக்தர்கள் தன்னுடைய குறைகளை தீர்த்து கொள்வதற்காகவும் தன்னுடைய காயங்களை தீர்த்து கொள்வதற்காகவும் அந்த எண்ணெயானது உதவுகின்றது. அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஆலயமானது மணவாள நல்லூரில் அமைந்துள்ளது. ஆம், நம்முடைய விருத்தாச்சலத்திற்கு அருகில் உள்ள மணவாள நல்லூரில் அமைந்துள்ளது. அனைவரும் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும். வாழ்வில் அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் முருகப்பெருமானானவர் தருவார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. முருகன் என்றுமே நமக்கு துணையாக இன்று வாழ்வில் அனைத்து விதமான வளங்களை கொடுக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறான். நாம் தான் அவரை சென்று வாழ்வில் ஒரு முறையாவது வழிபட வேண்டும். அனைவரும் தவறாமல் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஆலயம் இந்த விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள கொளஞ்சியப்பர் ஆலயம் விளங்குகின்றது. அனைவருக்கும் நன்றி.